கிளியரா? நீட்டாக சீட் பெல்ட் தூக்கி மாட்டிங்க. இப்போ நீங்கள் பெல்ட்டுக்கே சாப்பிடுங்க. நம்ம காலையில் டிஃபனே அதுதான். எப்போவுமே காலையில் டிஃபன் இது மட்டும்தான். பல்காக இருக்குண்ணா, அந்த பல்கை கொஞ்சம் கம்மி பண்ணு. வீடியோவில் பார்த்தா தொப்பை மட்டும் தனியாக தெரியுது. கிளச்சு, பிரேக் பிடிக்கணும். 3வது நியூட்ரல் பண்ணணும். இது ஆன் தான் இருந்துச்சு, இப்போ தான் ஆன் பண்ணணும். ஓரம்போ போகலாமா? போகலாம். அவ்வளோதான், போகலாம். இதை மட்டும் மெயினில் வச்சுங்க ரியாஜ் பாய். நம்ம ஜெயிச்சிட்டோம். அந்த கிளச்சை மெயின்டைன் பண்ணிட்டாலே தப்பிச்சிட்டோம் ரியாஜ் பாய். பையன் கார்னர் வச்சுங்க. திடீர்னு ஆட்டோ தாண்டி கேப்பா நேரில் வர வை. பிரேக் பிடிச்சா கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும் ரியாஜ் பாய். மெயின்டைன் பண்ணணும், இல்லாட்டா போய் எக்ஸிலேட்டர் மிதிக்கக்கூடாது, கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸிலேட்டர் தொடுங்க, தொடுங்க, தொட்டு பாருங்க. போதானே? போகுதுல்ல? இப்போ குசலிங்களா? இப்போ குசலையா? கிளச்சை மெயின்டைன் பண்ணணும். வெடிக்க எடுத்து ஆஃப் ஆயிடும். போட்டுக்குங்க, தப்பே இல்லை. போகலாம். ரைட்டில் திருப்புங்க. டக்குன்னு எக்ஸிலேட்டர் டக்குன்னு எக்ஸிலேட்டர். கீர் மாற்ற நினைக்கக்கூடாது. எக்ஸிலேட்டர் இப்போ 2வது கீர். எக்ஸிலேட்டர் யூஸ் பண்ணாமல் கீர் மாற்றி பிரயோஜனமே இல்லை. போகலாம். மெயின்டைன் பண்ணணும். வெடுக்குன்னு எடுத்து ஆஃப் ஆகிடும். இல்லையே, நீங்கள் இதுவே ஸ்பீடு தான். நீங்கள் இப்போ எடுத்து ஸ்பீடு தான். கிளச்சை விட்டுருங்க. கீர் மாற்றியாச்சும் கிளச்சை விட்டுருங்க. கால் எடுத்து மொத்தமாக எடுத்துருங்க. இப்போ எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோட்டில் போகலாம். எக்ஸைட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம ரோட்டை போட்டு பாருங்கள், பின்னால் வண்டியெலாம் பார்க்காதீங்க. மறுபடியும் ஸ்பீடு பிரேக் பிடிக்கணும். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். மறுபடியும் ரிலீஸ் பண்ணணும். டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும். எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓடிடும். யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். 3வது கீர். ரியாஜ் பாய் என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதா? கிளச்சை விட்டுருங்க, அவ்வளோதான். கீர் போட்டாச்சுன்னா கிளச்சை விட்டுருங்க. கிளச்சில் கால் விட்டுருங்க. கிளச்சில் கால் எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கீர் மாற்றியாச்சுன்னா அந்த சீனுக்காக கிளச்சை பிடிச்சிட்டே இருந்தால் அப்புறம் கிளச் என்ன ஆகுது? கிளச்சை பிடிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. உங்கள் கால் அதில் பட்டுட்டாலே கிளச்சு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். தெரிஞ்சுங்களா? அமுத்துறீங்களோ அமுத்துலையோ நீங்கள் லைட்டாக வச்சாலே அது அவ்வளோதான். அது அவ்வளோ வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல கீர் மாற்றிட்டா கிளச்சிலேருந்து காலை எடுத்துடணும். சரிங்களா? கரகரன்னு போகலாமா, மெதுவாக போகலாமா? கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அந்த 5வது கீர் ஏதோ கம்ப்ளைண்ட் நீங்கள் அப்போ நம்ம ரோட்டில் போகலாம். நம்ம இந்த ரோட்டை தாண்டிட்டா இப்போ நம்ம 5வது கீர் போடவே முடியாது. ஆமாம், இன்னைக்குலாம் நாளைக்கு போட்டுக்கலாம். அவ்வளோ இன்னும் 4 இருக்குது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் ரிலீஸ் பண்ணால் வண்டி போகும். அவர் கார் நடிங்க. எக்ஸல் காருக்கு அவ்வளோதான். தாண்டி போங்க. எக்ஸல் கார் தாண்டுங்க. எக்ஸேட்டை மிதிங்க. அவ்வளோதான். போதும், விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ 4வது கீர். அங்கே அவரை தாண்டணும், அதுக்காக மிதிக்கிறோம். தாண்டி முடிஞ்சாச்சு நமக்கு தேவையில்லை, தொடரும். சரிங்களா? நான் எதுக்கு உங்களை திட்ட போனேன்? ரியாஜ் பாய் கீர் மாற்றியாச்சுன்னா காலை எடுத்துடணும்.
லைட்டாக ஏன் வைக்கிறீங்க? அது அப்படியே பழகிடுச்சு. பழகக்கூடாது. எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது ஏன் பாவம்? அந்த கால் என்ன பாவம் பண்ணுச்சு? நீங்கள் இன்றைக்கி 5வது கீர் போடக்கூடிய வாய்ப்பை இழந்துட்டீங்க. அவ்வளோதான். ஹார்ன் அடிச்சுக்கணும் தம்பிகளுக்கு. போகலாங்க. இன்னைக்கு தான் நாளைக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதான். வண்டி ஸ்லோவாகிடுச்சு. 3வது கீர் போட்டுருங்க. நான் ஸ்பீடு கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸைட் மீதி போகணும். நம்ம அங்கே ரைட்டில் திருப்பணும். ஸ்பீடு கொண்டு வந்து பிரயோஜனம் இல்லை. இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. இண்டிகேட் ரைட்டில் போடுங்க. பிரேக் பிடிங்க. நம்பரோட ஆமாம் ஆமாம். வண்டி பிரேக் பிடிங்க. செகண்ட் கியர் போடுங்க. போகலாம். மூமெண்ட்டு மெயில்டா. அவர் வந்துட்டு ஸ்டடி. நம்பரோட போகலாம். லைட்டாக எக்ஸைட் கொடுத்தா போகலாம். எக்ஸைட் கொடுத்தா போகலாம். மறுபடியும் எக்ஸைட் கால் எடுக்கிறோம். கிளச்சு பிடிக்கிறோம். 3வது கீர் போடுறோம். எனக்கு எத்தனை நாள் ஆச்சு ரியாஜ் பாய்? எனக்கு இன்னைக்கு 5வது நாள் நினைக்கிறேன். 5வது நாள் தான். இந்த வண்டி வருது. அப்படியே பிரேக் பிடிக்கிறோம். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறோம். மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறோம். ஓடிடுறோம். இந்த ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் வந்து லைட்டாக மாறிக்கிற மாதிரி அந்த கண்ட்ரோல் பண்ணுறோம். ஆமாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. நம்ம ரோட்டில் திருப்புறோம். டக்குன்னு செகண்ட் கியர் போட்டு ஓடிடுறோம். பசங்களுக்கு ஒரு ஹார்ன் அடிச்சுங்க. ஹார்ன் அடிங்க. சேர்ந்து கால் எடுக்கிறோம். கிளச்சு பிடிக்கிறோம். 3வது கீர் போடுறோம். சேர்ந்து கால் எடுக்கிறோம். கிளச்சு பிடிக்கிறோம். 4வது கீர் போடுறோம். மறுபடியும் அங்கே வளைய வருது. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். பிரேக்கை பிடிக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். பிரேக்கு கிளச்சு. மறுபடியும் இப்போ எத்தனை கீர் போட்டுக்கணும்? 3ஆ 2ஆ? நம்பர் லைட் எக்ஸைட்டு. லைட்டாக எக்ஸைட்டு. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 3வது கீர் போடுறோம். வண்டி ஸ்பீடு பிரேக்கு. எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம். பிரேக்கை பிடிக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். ஆமாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம். பிரேக்கை பிடிக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். 2வது கீர் போடுறோம். ரைட்டாக லெஃப்டாங்கிறது இங்கே வந்து நமக்கு அந்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஸ்பீடு பிரேக் பிரச்சனை இருக்குது. கரெக்டாக? இல்லை உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகே. நம்ம முதல் பிரச்சனைனா அதை முடிச்சுட்டு தான் 2வது பிரச்சனை பார்க்கலாம். சரி பண்ணி எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். கிளச்சை பிடிக்கிறோம். மண்ணில் இறக்குறோம். கீரை மாற்றும் போது இறங்கிடுச்சு. மேரேஜ் கன்ஃபார்ம் பண்ணிங்களா? 3வது கிலோ தான் இருக்கான். ஆமாம். செக் பண்ணிங்களா? இருக்கு செக் பண்ணிட்டேன். பார்த்தேன். அப்படியே அங்கேயே பார்த்து இங்கேயும் பார்த்து எல்லாத்தையும் நானும் நீங்கள் பார்த்தேன். 4வது கீர் போட்டுக்கங்க. இல்லை நான் ஒரு இதுக்கு நீங்கள் தான் சொன்னீங்க அப்படி பார்த்துக்கணும்.
டக்குன்னு பார்த்துடுறீங்க. ஆமாம் வண்டி வருதா நீங்கள் கண்ணில் பார்த்தா போதும் அப்படிங்க. ஒரு செகண்ட் தான், ஒரு கண்ணில் பார்க்கும்போது ஒரு செகண்டில் பார்த்துடணும், அவ்வளோதான். அப்படியே எக்ஸைட் இருந்து காலை எடுத்து பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம். ரியாஜ் பாய் பிரேக் பிடிச்சிக்கலாம் மறுபடியும் ரெண்டாவது இப்படி விட்டு தான் பிடிச்சோம்னா பின்னால் வரவங்க லைட்டாக ஒரு காட்டு காட்டிடுவாங்க. அங்கேருந்து ஒரு சில பிடிச்சி வந்தால் பின்னால் வரவங்க ஒரு சில வருவாங்க. டக்குன்னு கால் எடுத்து எக்ஸைட் கொடுக்குறோம். லாரி காருக்கு பாஸ் லைட் அடிக்கிறோம். அவ்வளோதான். அந்த மாதிரி 2-3 தடவை அடிக்கணும். ஹாரன் அடிச்சு போகணும். ஹாரன் பத்தலை போகலாம். நம்ம ரோட்டில் போகிறோம். பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம், நம்ம ரோட்டில் போகிறோம். கிளச் எப்படி பிடிச்சிருக்கணும்? இப்போ கால் எடுத்து வண்டி போகணும். வந்து ஸ்பீடாக வந்து வளையல, அதனால் லைட்டாக விட்டோன்னா அதுவும் மூவ் அந்த சீன்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாக பிடிச்சிட்டு தான் பிரேக் பிடிக்கணும். ஐயா சொல்லணும் ரியாஜ் பாய். அவர் ரோட்டுக்கு ஜாலியாக வந்து அப்படியே முருங்காய் வைக்க போகிறாரு வருங்க. அப்புறம் அவரையும் நம்ம தூக்கிட்டு முருங்காயும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்களா? ஊட்டி விட்டோம். இல்லைண்ணா 3 கீர் போட்டுக்கோங்க. அப்படியே மெயில்டாக கீழே இறக்கிடுங்க. பெரிய வண்டிக்காரனால சண்டைக்கு போகக்கூடாது. 10 நாப்பில் இறக்கிடணும், 10 நாப்பில் மேலே ஏற்றிடணும். அவ்வளோதான். ஏற்றிடுங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க. ஓகேங்களா? இப்போ ஏற்றிடுங்க. சொன்ன மாதிரி இந்த ரோட்டுக்கெல்லாம் போகுமா? போகும். ஒரு டவுட், ரோட்டில் ஆப்போசிட் கார் வந்தால் போகும். காரை விட்டு பெரிய வண்டி வந்தாலும் போகும். பைக் வருது, பின்னாடி ஒரு கார் வருது. அந்த கார் வந்து இந்த சைடில் நம்ம கரெக்டாக நடு ரோட்லேயே வருது. அப்போ இங்கே நம்ம இறக்கி தான் போவோம். இறக்கி போக மாட்டோம். இறக்கி போகக்கூடாது. ஒவ்வொரு காருக்கு இறங்கி போய் நம்ம காருக்கு யார் செலவு செய்யுது? அவங்க அவ்வளோ வேரமாக இருக்காங்களா? அவங்கள ஒரு கார் இறக்கி விடுங்க, கீழே போட்டோம். இறங்கின டேமேஜ் ஆகும். ஆமாம், சஸ்பென்ஷன் போகும், டயர் போகும், ஏதாச்சும் முள் இருக்கும், கம்பி இருக்குது, ஆணி இருக்கு, ஏறும். மெயினாக சஸ்பென்சர் கம்ப்ளைண்ட் வந்து லோயராமல் கட்டே ஆயிரும் ஒரு சில வண்டிகளில். மெதுவாக இருக்குன்னா ஸ்பீடாக இருக்கு. மெதுவாக இருக்குன்னா கட் ஆகாது, ஸ்பீடாக இருக்குன்னா டக்குன்னு கட் ஆகிடும். வீல் பேரிங் போயிடும். பிரேக் பிடிச்சி அப்படி மெதுவாக இருக்குது. இப்போ எத்தனை கீர் போட்டு நின்னாரும் போகலாம். லெஃப்ட் யார் ரேஜ் பே பிடிச்சா? நீங்கள் என்ன ரேஜ் பே பண்ணுறீங்க? இப்போ அங்கே உட்காந்துட்டு இல்லை நான் பிடிச்சிட்டு தான் இருந்தேன். சும்மா தொட்டு அழுத்தக்கூடாது, நல்லா அமுத்தணும். சரி, இது கீழே இறங்கிடுவோம். எத்தனை கீர் போட்டுக்கணும்? தூரத்தில் பார்த்து தூரத்தில் தான் பாருங்கள், தப்பு இல்லை. என்ன எத்தனை கீர் போட்டுக்கணும்? பேசிக்கிட்டே இதை மாற்றக்கூடாது. நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், ஜாலியாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதில் மட்டும் கான்செப்ட் அதே தான். வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க. இப்போ வீட்டில் ஃபேமிலியே உட்காந்துருப்பாங்க, எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேசும்போது அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருப்பீங்களா? கவனமாக நீங்கள் ஓட்டணும், சரிங்களா? என்ன பேசினாலும் நம்ம கவனம் கீர்லேயும் பிரேக்லையும் கிளச்லையும் உள்ளே விடுறதுல இருக்கக்கூடாது. கரெக்டாக போகிறீங்களா? கரெக்டாக போயிருந்தால் நான் ஸ்டேரிங் கையே கொண்டு வர மாட்டேன். டக்குனு குழியில் இறங்கிடுவேன். ஆமாம், எலெக்ஷன் வரும்போது ஜெயிக்கிறவங்கள்ட்ட சொல்லலாமா இல்லை ஓட்டு போகிறவங்களே பேசிடலாமா? என்னடா ரோடு போட்டு கேட்கலாமா? வீடியோவில் கேட்கலாமா? குழி இருக்கு போய் நம்ம தான் பார்த்துப்போம். நம்ம நேராக போய் சுற்றி வந்து இறக்கி விட்ருவேன். கிளச்சை இப்படி பிடிக்கணும். போகலாங்களா? நேராக போகலாம். நேராக போகிறதா? ஆமாம், அங்கிட்டு போய் அப்படி வருதா? அங்கே போய் சுற்றி இங்கே வந்து உங்களை அந்த முக்கில் இறக்கி விட்றேன். ரியாஜ் பாய், பிரேக்கை விட்டு விட்டுலாம் அமுத்தக்கூடாது. ஒரே மாதிரி ஓர்ஸ்லாக பிடிக்கணும் பிரேக்கை. சும்மா எடுத்து அமுத்திட்டு இருக்கிறீங்க. பிரேக் யார்? ஒரே மாதிரி கால் வச்சா கால் ஒரே மாதிரி வேலை செய்யணும். சும்மா எடுத்து அமுத்தக்கூடாது. அதே இல்லை, ஒரு வண்டியிலாம் அப்படி அமுத்துறாங்களா? சரி, அப்படி அமுத்தலாம் அப்படின்னு எனக்கு அந்த தோணுனதெல்லாம் டிலீட் பண்ணிடுங்க.
இப்போ எப்படி ஆஃப் பண்ணணும்னு தோணுச்சு? இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தோணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் டக்குன்னு நீங்கள் நேராக போனது நீங்கள் போட்டு விட்டீங்க. சரி நான் பண்ணி நான் போட்டிருக்கணும். அவர் இப்படி வராரு பாருங்க, நேராக போங்க பார்த்துக்கலாம். அப்படி உள்ளே வந்துடுங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அப்படிலாம் வரவங்களை பார்த்து பயப்படாதீங்க, சரிங்களா? நமக்கு உண்டான வழி நமக்கு கிடச்சிடும். அவங்க ராங் ரூட்டில் ஏறி வராங்க, அப்படி வந்து அவங்க நம்மளை முட்டினாலும் அவங்களுக்கு தான் பிரச்சனை அது. பட் நம்ம என்ன எத்தனை கிர் போட்டுக்கணும், நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பிரச்சனை இல்லை. நான் இல்லை, நான் 20க்கு மேலே தாண்டல பாருங்க. அப்புறம் 3வது கீரில் வண்டி நீட்டாக போகுது, அங்கே 3 பக்கம் வந்துருச்சு. 30 போயிட்டு இருக்கு. ஆக்சிலேட்டர் கொடுக்காம கதையெல்லாம் பேசக்கூடாது, இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் விடக்கூடாது நம்மள்கிட்ட. இப்போ எப்படி நான் நேராக போகிறதா இல்லை இந்த லெஃப்ட்டில் போயிடலாம். ஃபஸ்ட் எக்ஸைட்னு கால் எடுக்கணும், பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். அந்த அக்கா தான் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க ரியாஜ் பாய். வண்டி போகுதுல ரியாஜ் பாய். மறுபடி கீர் எத்தனை கீர் போட்டுக்கணும் ரியாஜ் பாய்? நிறுத்திங்க, அந்த வேன் வந்துட்டு நிறுத்திக்கங்க. மறுபடி ஃபஸ்ட் கீர் போட்டுக்கங்க. போயிருமா? அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சிட்டாரா? எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறுத்திங்க அவர் போகட்டும். இப்போ நீங்கள் லெஃப்ட் வாங்க. ஸ்டடி பண்ணி லைட்டாக எக்ஸிலேட்டர், டக்குன்னு எக்ஸிலேட்டர், 2வது கீர், 2வது கீர் போகலாம். மூணாவது கீர் ஹார்ன் அடிக்கணும். மறுபடியும் பிரேக்கு, கிளச்சு, 2வது கீர். பிரேக்கு, கிளச்சு, 2வது கீர். கிளச்சு போனால் மறக்கக்கூடாது. நான் தான் 3 தடவை அழுத்துறேன் கிளச்சுன்னு, நீங்கள் அழுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தான் அழுத்துறீங்க, நான் தான் அழுத்தி சொல்கிறேன்ல. ஓ, நீங்கள் அழுத்தி சொல்கிறீங்க, நான் தான் அழுத்திட்டேன். நீங்கள் அழுத்த மாட்டேங்கிறீங்க. கவனம் எங்கே இருக்குது? கவனம் இங்கே இருக்கணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க, லெஃப்ட் போகிறோம். ஃபஸ்ட்டு பிரேக்கு, 2வது கிளச்சு. ஆமாங்க, வாங்க நீங்கள் நம்ம ரோட்டுக்கு வாங்க. நிறுத்திக்கங்க, செஞ்சிடலாம் விடுங்க. ஃபஸ்ட் கீர் போட்டுக்கங்க. என்ன ஒரு சேட்டை இருந்தால் நம்ம ரோட்டில் வரணும். போகலாம் ரீஸ். அப்படி லெஃப்ட் மாற்றி ரைட் மாற்றி நீங்கள் கல் ஏறி ரைட்டில் மாற்றி. இப்போ அவங்க லெஃப்ட். அவங்க அந்த ஆட்டோக்கார மாதிரி இப்படி ஏறி தான் வரணும், இங்கே வந்து இப்படி வரக்கூடாது. அது தவறான விஷயம். அவர் வந்து தப்பா? ஆமாம், நான் தான் சொல்கிறேன் நம்ம ரோட்டில் வரணும். நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், பட் 2வது கீர் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக போகும். இல்லை, நான் ஸ்பீட் பிரேக் ஏறிட்டோம். போகலாம், போய் அப்படி போட்டுக்கலாமா? அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு செகண்ட். சரி, ஸ்பீட் பிரேக் ஏறிட்டுச்சுன்னா அந்த சீன்லாம் கிடையாது. தானாக போகிறதுக்கு இது என்ன ரோபோட்டா? நான் எதுவுமே ஆக்சிலேட்டர் பண்ண, அதுதான் போகுது. நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணால் தான் போகும். அப்புறம் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் தான் சொல்லி கொடுத்தீங்க, மறந்து வந்து. நான் மறந்து போயிரு, நான் கொஞ்சம் பைத்தியம், வேற ஒன்றும் இல்லை. 3வது கீர் போடுங்க. எக்ஸைட்லேருந்து காலை எடுத்து தான் கீர் போடணும் ரியாஜ் பாய். இல்லை, நான் லைட்டாக தான் வச்சுருக்கேன். அப்படி கிடையாது, சவுண்டு கேட்குது. கேட்குறேங்க தானே சொல்கிறேன். கேட்குறேன். என் வண்டியில் என்னென்னலாம் மாற்றம் நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடும். உங்கள் வண்டி உங்களுக்கு தான் நீங்கள் கேமரா வச்சுலாம் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? போகலாம் ரேஜ் பாய். எக்ஸைட்டை கொடுங்க, எக்ஸைட்டை கொடுங்க. எக்ஸைட் கொடுங்க. 4வது கீர் போடுங்க. ஹார்ன் அடிச்சு போங்க. இப்படி அடிக்கணும், சரிங்களா? இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க, நம்ம லெஃப்ட் போகிறோம். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம், கிளச்சை பிடிக்கிறோம். பிரேக் இன்னும் முடிக்கணும். 2வது கீர் போடுறோம். டக்குன்னு மூவ் பண்ணுறோம். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்குன்னு எக்ஸைட். 3வது கீர். போட்டுட்டாங்க. போகலாம். அதான் சொன்னேன், நான் 4வது கீர் தான் சொன்னேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு அப்படியே அந்த பார் கிட்ட நிறுத்துனீங்கன்னா, இன்றைக்கி நான் பாரில் வேலையை இன்றைக்கி
இல்லைண்ணா இங்கே நனிமேட்டுக்கு தான் வந்தேன். கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கிறியாச்சு பாய், இப்படி ஓரமாக போய். அதே நனிமேட்டுக்கு ஒரு வேலை மியூட் பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் எடுத்துங்க. இது ஒரே இல்லை அவ்வளோதான். இறக்கும்போது மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும், இழுக்கும்போது ஒரு இல்லை அவ்வளோதான். சரிங்களா? சரிப்பா போகலாங்களா? ஆன் பண்ணாதீங்க. ஓகே தப்பு இல்லை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீ தான் ஆஃப் பண்ணிட்டு